ஹாய் பிள்ளைகள். இன்றைக்கும் ஆண்டி சீடர்களை தெரிந்தெடுத்த இயேசு என்ற பாடத்தினூடாக சந்திக்க வந்திருக்கிறேன். பாடத்தை நாங்க கவனிக்க முன்னால ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்கு. பாடிட்டு வந்துடலாமா? வாங்க நாங்க எல்லாரும் போய் இந்த பாட்டை பாடிக்கலாம். பாடலை நாங்க பாடணும். ஆண்டி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். கதை கேட்க ஆசைதானே? சரி. ஒரு நாள் ரவி ஸ்கூலுக்கு போற நேரத்துல சாப்பாடு கொண்டு போக முடியாம போயிட்டான். ஏன்னா அன்னைக்கு அவங்களோட அம்மாவுக்கு சுகம் இல்லையா, அதனால அம்மாக்கு காலையில சாப்பாடு செய்து கொடுக்க முடியல. கையில காசும் இல்லாததால கடையிலயும் அவருக்கு வாங்க முடியாம போயிருக்கு. என்ன செய்யறது? எம்டி லஞ்ச் பாக்ஸோட பேக்ல போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்கு போனாராம். போய் இன்டர்வல் டைம் பெல் அடிச்சாங்களாம். பெல் அடிச்ச நேரத்துல இவர் பாக்ஸ் எடுத்து பார்த்திருக்காரு. பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இவருக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்பதான் அம்மாக்கு சுகம் இல்லாதனால ஒண்ணுமே செய்து தரல அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ மூடி வச்சுட்டு போய் ஸ்கூல் டேப்ல தண்ணி எடுத்து குடிச்சாராம். தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்துட்டு பெல் அடிச்சு முடிச்சதுக்கு பிறகு பாக்ஸ் எடுத்து உள்ளுக்கு வைக்க போற நேரத்துல பாக்ஸ்ல பார்த்தா கொஞ்சம் பாரமா இருந்துச்சாம். பாக்ஸ் நான் ஒண்ணுமே இப்ப எம்டி பாக்ஸ்ல பாரமா இருக்காதுன்னு கொஞ்சம் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு என்னது ஏன்டா பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திறந்து பார்த்தா அதுக்குள்ள எல்லாரும் ஒவ்வொரு சாப்பாடு வச்சிருந்தாங்களாம். அப்ப பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியமானவங்க இல்லையா? உங்களுக்கும் இது போல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே? உங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு ஆளாவது இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத யாருமே நாங்க இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இது போல இயேசுப்பாவும் பாத்தீங்கன்னா அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண நல்ல செய்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்கு அவருக்கு சீடர்கள் தேவைப்பட்டாங்க. அப்படியாக தேவைப்பட்ட நேரத்துல போய் அவர் அழைத்த சீடர்களை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசுப்பாக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? 12 சீடர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து நாங்க அழைக்கிறத பார்க்கலாம். பாக்குறோம், கடலோரமா கலிலேயா கடலோரமா செல்ற நேரத்துல பேதுருவையும் அவரோட சகோதரனையும் காண்றாரு. மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப போய் சொல்றாரு, வலைய விட்டுட்டு வர சொல்லி கூப்பிடுறாரு. நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி சொல்ற நேரத்துல அவங்க தங்களோட வலைய விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால வாரதை நாங்க பார்க்கலாம். இது போலவே நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு, யோவான் எல்லாரையும் இவர் இயேசுப்பா கூப்பிட்டு 12 சீடர்களை வைத்திருந்தார். 12 சீடர்கள பெயர்கள் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தரப்போறேன். இந்த பாட்டு 12 சீடர்கள பெயர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு உதவி செய்கிறதா இருக்கு. சரியா? இயேசு அழைத்தாரே சபை செய்ய சீடர், பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான், பிலிப்பு தோமா மத்தேயு பர்த்தலமேயு ததேயு யாக்கோபு சீமோன் யூதாஸ், பன்னிருவரே. இந்த பாட்டை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த 12 பேரோட பெயர்களும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, இப்ப நாங்க இன்றைய நாள்ல நாங்க பார்க்கிறோம் இயேசுவுக்கு கூட சீடர்கள் தேவைப்பட்டாங்க இல்லையா? அது போல எங்களுக்கும் நல்ல நண்பர்கள் எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமானவங்க. ஏன்னு சொன்னா அநேக நேரங்கள்ல எங்களுக்கு இவங்க நல்ல அட்வைசஸ் தருவாங்க,
தானே இயேசுவுக்குள்ள இருக்கிற நல்ல நண்பர்களா இருந்தா எங்களுக்கு நல்ல அட்வைசஸ் தருவாங்க. அடுத்து எங்களுக்கு துன்பமான நேரத்துல அவங்களோட நாங்க பகிர்ந்து கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு நல்ல நண்பர்களை தாரதும் கடவுள். இயேசுப்பாவினிடத்துல நாங்க நல்ல நண்பர்களை கேட்டு நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சரியா? எல்லாரையும் விட மிக நல்ல நண்பன் யாரு? ஏசப்பா. ஏசப்பா எங்களோட ஒரு நண்பனாக இருக்கிறதற்கு மிகவும் ஆசைப்படுறார். அப்ப நாங்க முதலாவது அவரை மிக நெருங்கிய நல்ல நண்பனாக நாங்க வச்சிருந்தோம்னு சொன்னா, நாங்க நாளுக்கு நாள் போக போக இங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட கூடும்னு சொன்னா, அவர பத்தி நிறைய காரியங்கள நாங்க அறிந்து கொள்ளலாம். அது மிகவும் அழகான காரியங்கள். கடவுள் எப்படிப்பட்டவர், இயேசுப்பா எப்படிப்பட்டவர், அவர் எங்களுக்காக என்னென்ன காரியங்கள செய்றாரு, எங்களை ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறத நாங்க உணர்ந்து கொள்ளலாம். எங்கள போக விட மாட்டாரு. சில விருப்பமில்லாத இடங்களுக்கு, விருப்பமில்லாத காரியங்கள கேட்க விட மாட்டாரு. அவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா எங்கள இருந்து எங்கள வழி நடத்துவாரு. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு துன்பமான நேரத்துல, எங்களுக்கு துக்கமான நேரத்துல எங்களோட கவலைகள் எல்லாவற்றையும் அவர் கேட்பாரு. கேட்கிறது மாத்திரம் இல்ல, எங்களோட கவலைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட எடுத்துருவாரு. இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட நீங்க இவ்வளவு நாளா தேடாம இருந்தா பரவாயில்ல. இன்றையில இருந்து நீங்க இயேசப்பாவ நல்ல ஒரு ஃப்ரெண்டா நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அனுதினமும் அவரோட பேசுங்க. அவரோட பேசுறதுனா என்ன? ஜெபிக்கிறது. அது நீங்க நடக்கிற நேரமும் பேசலாம். நீங்க வேலை செய்துகிட்டு இருக்க நேரமும் பேசலாம். தனியா நீங்க இருந்தும் பேசலாம். அதனால அதுக்குன்னு ஒரு டைம் இல்லைன்னா, நல்ல ஃப்ரெண்டோட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல தானே! அதாவது குறிப்பிட்ட நேரம்னு இல்ல. எந்த நேரமுமே நீங்க பேசலாம். இயேசுப்பா மிகவும் சந்தோஷப்படுகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அப்ப இந்த நாள்ல நல்ல நண்பர்களை நாங்க கேட்போம். அதே நேரத்துல நாங்களும் நல்ல நண்பனாக இயேசுவின் உங்களுக்கு நல்ல நண்பனாக நாங்க கொண்டு வாழுவோம். மனன சரியா? வசனம். சரி, ஓகே. நான் நாங்க கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மைப் போல ஒரு நல்ல நண்பரை எனக்கு தாரும். நானும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பனாக இருக்க உதவிடும். ஆமேன்.